சொல்லிக்க வேண்டியதுதான். ஹாய் ஹாய். அழகுதான், அழகா இருக்க. என்ன உன் மண்டல கொசு மட்டும் பறக்குது. ஹலோ गाइस, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு आवर சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லனா என்ன பண்ண போற நீ? ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே மேக்கப் பண்ண போறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நான் ஒரு லெஹங்கா போட போறேன். சோ அந்த லெஹங்காலாம் போட்டு பயங்கரமா வந்து நான் ரெடி ஆகலாம் அப்படின்னு இருக்க. மேக்கப்லாம் போட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டா செம்மையா நான் வந்து கம்ப்ளீட்டா மேக்கப் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சோ அதனால அகைன் வந்து நம்ம அந்த மாதிரி மேக்கப் போடணும் ஒரு ஆசையா இருந்துச்சு. ஒரு தெரபூட்டிக்கா இருக்கும் கண்டிப்பா. சோ அதனால அந்த மேக்கப் தான் நம்ம இன்னைக்கு போட போறோம். ஜாலியா என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபன் பண்ணுங்க. நான் வந்து எப்படி மேக்கப் போடுறேங்கிறத காட்டுறேன். சும்மா அப்படியே ஜாலியா நம்ம பேசலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம் வழக்கம் போல. அண்ட் வழக்கம் போல நானும் என்னோட மக் எடுத்து வச்சுக்கிட்டேன். பிகாஸ் வந்து இந்த இடத்த விட்டு நான் வெளியே தள்ளி போறேன் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு வந்து நான் கிளென்ஸ் பண்றதெல்லாம் காட்டணும் அப்படின்னா இட்ஸ் a difficult job, you know. ஸோ முகத்தை கழுவுறதுக்கு முன்னாடி கையை நல்லா கழுவிக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் எப்பவுமே யூஸ் பண்றேன் என்னோட டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் தான் யூஸ் பண்றேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஜென்டிலா இருக்கும். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்க்கும் நல்லா இருக்கும். கொஞ்சமா கிளென்சரை கையில எடுத்துக்கிறேன். கிளென்ஸ் பண்ணணும். எனக்கு எப்போ மேக்கப் போட்டாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணதான் பிடிக்கும். ஸோ அதனாலேயே நான் ஜென்டல் கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த ஆக்டிவ்ஸ் இருக்க கிளென்சர்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்றதுல. பட் புதுசா வந்து ரிவ்யூக்காக ஒரு பிராண்ட்ல இருந்து ட்ரை பண்ணிருக்கேன். அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு பார்ப்போம். பட் நான் ஆக்டிவ்ஸ் இருக்க கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணாலும் லைக் ஒரு நாளே 2-3 வாட்டிலாம் வாஷ் பண்ற மாதிரி ஆகுது ஃபேஸ் இன்கேஸ் அப்படின்னு சொன்னா இந்த ஜென்டல் கிளென்சர்ஸ்ல தான் கண்டிப்பா நான் வாஷ் பண்ணுவேன். ஸோ அடுத்தது வந்து நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். அப்படியே வந்து ஒரு ஸ்டெப்பாக பண்ணிட்டேன். நான் என்ன மாய்ஸ்சரைஸ் பண்ணீங்கன்னா நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணேன். இந்த விட்டமின் இ இருக்கு. அண்ட் நார்மலி நான் மேக்கப் முன்னாடி யூஸ் பண்ற ஒரு மாய்ஸ்சரைசர் இது. இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் நிறைய பேர் ரொம்ப செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் எனக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை வச்சு மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைமர். நான் வந்து ஸ்மாஷ்பாக்ஸோட பிரைமர் வாட்டர் யூஸ் பண்றேன். ஸோ இந்த பிரைமர் வாட்டர் வச்சு தான் வந்து நான் இன்னைக்கு பிரைம் பண்ண போறேன். ஸோ இதை போட்டுட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது, இது மட்டும் போட்டா எப்படி ஒர்க் ஆகுது என்னங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். எடுத்த உடனே அப்படியே நம்ம மேல ஃபவுண்டேஷன் போட்டு லேயர் பண்ணாம கொஞ்சம் இதை ஆரம்பிக்கும். ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ அது ஆடுற கேப்ல நான் சொல்லிடுறேன். நான் வந்து எந்த ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் எதுவுமே யூஸ் பண்ணல. நான் யூஸ் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ஃபவுண்டேஷனே யூஸ் பண்ணிடுறேன். மேபிளோட சூப்பர் ஸ்டே 24 hour ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான் நான் யூஸ் பண்றேன். இது ஒரு கம்ப்ளீட் மேட் ஃபவுண்டேஷன். நான் யூஸ் பண்ற ஷேட் பாத்தீங்கன்னா 220 நேச்சுரல் பேஜ். இது கொஞ்சம் எனக்கு லைட்டா தான் இருக்கும். ஸோ இது கூட ஏதாவது ஒரு டார்க் ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ணி போடுறேன். இது வந்து இதுவும் பயங்கர ரிவ்யூ வேற மாதிரி வந்து நேம் எடுத்த ஒரு ஃபவுண்டேஷன். இது ஃபுல்லா ஃபெபிலின் ஃபுல்லா ஆக்சுவலி லாக்கே ஆயிடுச்சு. நான் அவ்வளோ நாளாக யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன். ஸோ நான் மோர் தேன் 2 பம்ப் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி எப்பவுமே ஃபவுண்டேஷன்லாம் இப்படி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வெளியே வருது இல்லையா, அதை இப்படி தொடச்சிருங்க. இல்லைன்னா ஒரு மாதிரியா அது ஒட்டிட்டு இருக்கும். அடுத்த வாட்டி பார்க்கும்போது நமக்கு அசிங்கமா இருக்கும். அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து லைட்டா இது வந்து எனக்கு கொஞ்சம் வந்து லைட் ஷேடா இருந்துச்சு. எனக்கு லைட் ஷேடு போடுறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி காட்டும். ஸோ அதனால கொஞ்சம் மேக்கோட டார்க் ஷேடு மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே டேப் பண்ணி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் ப்ரஷ் வச்சு இப்படி நான் நல்லா அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்லா பிளெண்ட் ஆகணும். பிளெண்டிங் தான் விஷயமே. அதனால இந்த மாதிரி கம்ப்ளீட்டா என் கையில இருக்க ஃபவுண்டேஷன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பிளெண்ட் பண்றோம். ஒரேடியா நம்ம போட்டோம்னாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லேயர் பண்ணி போட்டோம்னா சூப்பர் கவரேஜ் கொடுக்குது ஆக்சுவலி. ஆனா என்னன்னா நல்ல ஒரு மேட்டா தான் இருக்கு தவிர க்ளோயிங்கா அந்த மாதிரி இல்ல. கடைசியா பிரஷ்ல மீதி இருக்கிறத வச்சு இந்த ஹேர் லைன்ல இங்கெல்லாம் நல்லா போட்டுக்கிறேன். இப்படிதான் முடியில எல்லாம் போகும். மூஞ்சி ஃபுல்லா முடி போகும். அடுத்தது ஸ்ட்ரெயிட்டா வந்து நான் ஸ்பஞ்ச்ல பிளெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே சுகரோட ஃபேஸ் ஃபார்வர்ட் கான்டோர் ஸ்டிக் இருக்கு. அதை வச்சு கான்டோர் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த குழியில போடுறத விட கொஞ்சம் அதுக்கு மேல போட தான் பிடிக்கும். அடுத்து மேக்கப் ரெவல்யூஷனோட கன்சீல் அண்ட் டிஃபைன் ஃபுல் கவரேஜ் கன்சீல் அண்ட் கான்டோர் வந்து என்னது, இது பேசிக்கலி ஒரு கன்சீலர். ஸோ இதை வச்சு ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட நோஸை ரொம்ப பிரைட் எம்மாடி இதுல பார்க்க ரொம்ப பிரைட் ஷேடா இருக்கு. நேரில் கூட அவ்வளோ தெரியல. ஆக்சுவலி ஓவர் பிரைட் அண்ட் ஷேட் இது. இவ்வளோ பிரைட் ஷேட் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். நான் வந்து இதை எடுத்துட்டேன். ஸோ அந்த இதையே போட்டு ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு அப்படியே போடுறேன். அப்படியே சேம் ஸ்பஞ்சை வச்சு இப்படி ஃபுல்லா ஒரு சீம்லெஸ்ஸா பிளெண்ட் பண்ணிக்கலாம் தனியா தெரியாம இருக்கிறதுக்கு. ஆக்சுவலி ஃபுல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே மர்ஜ் ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து ஸ்மாஷ்பாக்ஸோட பிரைமர் இதில் ஸ்ப்ரே பண்ணிட்டு இப்படி பண்ணிக்கிறேன்.
ஸோ நல்லா வந்து என் ஃபேஸ் பயங்கரமா செட் ஆகி அப்படியே சீம்லெஸ்ஸா ஃபுல்லா ஒரே மாதிரி ஈவனா இருக்கு, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் Forever 52ஓட வெட் அண்ட் ட்ரை காம்பாக்ட் பவுடர், இது வந்து சேவரோட வெட் ஸ்பஞ்சை வச்சு லைட்டா அப்படி எடுத்துட்டு கண்ணு கீழே இப்படி செட் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லா நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ பவுடர் வேண்டாம், வேணா அப்படி லைட்டா அப்படியே போட்டுக்கலாம். ஃபேஸ் ஃபுல்லா நான் பவுடர் போடல, ஜஸ்ட் கண்ணு கீழே மட்டும் போட்டுட்டேன். அடுத்து என்னோட ஐஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா பண்றதுக்கு முன்னாடி பேக்கோட ப்ரோ பொமாட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துட்டு நான் வந்து என்னோட ஐப்ரோஸை கரெக்டா டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஒரு நார்மலான ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். நான் இப்பதான் வந்து என்னோட ஐப்ரோ வந்து ஆக்சுவலா ட்ரிம் பண்ணேன், நானே ஷேவ் பண்ணேன். இத போய் ஐசியமா சொல்லிக்கிறீங்க லூசு மாதிரி. ஸோ என் ஐப்ரோ வந்து நான் ப்ராப்பரா லைக் டிஃபைன் பண்ணி கோடு போட்டு கரெக்டான ஒரு ஷேப் கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா பெனிஃபிட்டோட கிம்மி ப்ரோ பிளஸ், ஸோ இதை வச்சு நான் ஜஸ்ட் அப்படியே கோம் பண்றேன் ஐப்ரோஸை. இது வந்து அப்படியே ஐப்ரோஸை செட் பண்ணும் ஒரு இடத்துல. ஸோ அதுக்காக ஓகே, ஐப்ரோஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் ஐஸ் பண்ண போறேன். ஆல்ரெடி நான் கன்சீலர் அண்ட் பவுடர்லாம் போட்டு ஐஸ் செட் பண்ணிட்டேன். நான் யோசிச்சேன் ஐப்ரோ ப்ராப்பரா வரலன்னா கீழே ப்ராப்பரா வந்து நம்ம கன்சீலர் போட்டு அப்படி ஷார்ப்பா கொண்டு வரலாம்னு சொல்லி எஸ்ட் பிட்ட கட்டுக்காதீங்க. பட் ஆனால் ஆல்ரெடி ஐப்ரோஸ் இட் லுக்ஸ் ரியலி ஷார்ப் அண்ட் தின் அண்ட் பர்ஃபெக்ட் லைக் மீ. ஸோ அதனால நம்ம வந்து இதுக்கு மேலே எதுவும் பண்ண தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டாக ஐஷேடோ போயிடலாம். இந்த பாட்டுக்கு தான் வந்து பாட்டு கிடையாது, இந்த பாட்டுக்கு தான் வந்து ஐ பீன் வெயிட்டிங் ஸோ லாங். அடுத்தது Focalllure பேலட் யூஸ் பண்றேன். இது ஒரு சூப்பரான பேலட், எண்ட்லெஸ் பாசிபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஹாட்டி இந்த ஷேட் எடுத்து நான் ஃபுல்லா போட்டுக்கிறேன். அடுத்து சாக்கோ ஃபீஸ்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பிளெண்ட் பண்ணுவோம். So here comes the main part. இதுக்கு தான் வந்து ரொம்ப காத்துட்டு இருந்தேன். எல்ஃபோட லிக்விட் ஐஷேடோ நான் யூஸ் பண்றேன். ஸோ இந்த ஐஷேடோ நான் வாங்கினதுலேருந்து யூஸ் பண்ணுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஃபைனலி ஐ காட் த டைம். ஸோ இதை வந்து என்னோட இப்படி கண்ணு சுற்றி நம்ம வந்து போடுவோம், லைக் ஒரு கட் க்ரீஸ் மாதிரி. பட் ஆனால் போட்டு ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிடுவோம். இப்படி கட் க்ரீஸ் மாதிரியும் வச்சுக்கலாம், பட் எனக்கு பர்சனலி அது அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால கொஞ்சம் லைட்டாக இந்த மேலே உள்ளதை நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணும்போது இந்த கிளிட்டர்லாம் அப்படியே போகும். கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸாக பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா லிக்விட் ஐஷேடோ பார்த்தீங்களா டக்குன்னு பிடிச்சிக்கும். ஸோ நல்லா போட்டு பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் வேணும்னா பவுடர் ஐஷேடோ கூட யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து என்கிட்ட இருக்கிறது பர்சனலி இந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷ் கொடுக்க மாட்டேங்குது. அது இந்த மாதிரி கலருக்குலாம் வந்து நல்லா இப்படி தெரியணும், அப்போதான் நல்லா இருக்கும். நீங்கள் வேணும்னா அடியில் பிளாக் கலர் பேஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி போடலாம். பட் அந்த மாதிரி நான் நிறைய லுக்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இதை ட்ரை பண்ணுறேன். சூப்பராக பிளெண்ட் ஆயிருக்கு, தெரியுதா? இது போதும் நமக்கு. வேணும்னா எண்ட்ல வந்து நம்ம பிளாக் போடலாம், பட் எண்டுக்கும் நான் ப்ரௌனே போடுறேன். சேம் சாக்கோ ஃபீஸ்ட் வந்து நான் போடுறேன். ஓகேவா, ப்ரௌன் போட்டு முடிச்சாச்சு. கடைசியில நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஹாட்டி ஷேட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரஷ் அப்படியே சும்மா வெட்டியா கிடக்கு. அந்த ப்ரஷ் வச்சு இப்படி சீம்லெஸ்ஸா பிளெண்ட் பண்ணிக்கலாம். சேம் Focalllure பேலட்ல டேட் நைட்னு ஒரு ஷேட் இருக்கு, இதான் அந்த ஷேடு. ஸோ இந்த ஷேடை வந்து நம்ம கண்ணுக்கு மேல போடலாம். அதை எடுத்து தெரியுதா உங்களுக்கு, இது ஒரு பாப் கொடுக்கும். நான் வந்து கிட்ட காட்டுறேன், தெரியுதா? ஒரு நல்ல ஒரு பாப் கொடுத்துருக்காது, இல்லைன்னா ஒரு மாதிரி மொக்கையா தெரியும். ஸோ அகைன் சாக்கோ ஃபீஸ்ட் ஷேட் எடுத்து இந்த இடத்துல போட்டு இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஐஸுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ஐஷேடோ பிக்மெண்ட், இதுல ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா மணி ட்ரீ. ஸோ இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து கண்ணுக்கு மேலே போட்டுக்கலாம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளிட்டரியா தெரியறதுக்கு கொஞ்சம் கொட்டிக்கிறேன். கொஞ்சமா ரொம்பவும் எடுக்கக்கூடாது, லைட்டா எடுத்துட்டு, தெரியுதா உங்களுக்கு? இப்படி கண்ணை ஒட்டி இது வந்து ஜஸ்ட் ஒரு மாதிரி ஒரு 3D மாதிரி வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டா 3D கிடையாது, பட் அந்த மாதிரி அங்கங்க பாப் ஆகி அங்கங்க சட்டில் ஆகி அந்த மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து ஐலைட் ஃபுல்லா போடாம என்னோட ஐலாஷஸை ஒட்டி அதுக்கப்புறம் மிடில் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ சேம் தான் இந்த கண்ணையும் ரிப்பீட் பண்ணும். நான் போய் ரிப்பீட் பண்ணிட்டு வந்துடுறேன். A few moments later. So ரெண்டு பக்கமும் கண்ணுக்கு மேல முடிச்சிட்டேன். சம பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. இப்போ கண்ணு கீழே வந்து கே பியூட்டியோட காஜல் யூஸ் பண்றேன். அது கண்ணு கீழே போட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சாக்கோ ஃபீஸ்ட் அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து லைட்டா கண்ணு கீழே போட்டு பிளெண்ட் பண்றேன். ரொம்ப லைட்டா தான், ரொம்ப ஹெவியா போடல, சும்மா அது ஹார்டா தெரியக்கூடாதுங்கிறதுனால. அடுத்தது டேட் நைட் நான் மேல யூஸ் பண்ணேன் ப்ளூ ஷேட் Focalllure பேலட்ல இருந்து, அதை எடுத்து இப்படி கண்ணு கீழே இந்த இடத்துல போடுவோம். இது ரொம்ப லைட், அந்த ஒரு லைட் பாப்காக. ஸோ கண்ணு கீழேயும் போட்ட மாதிரி பேய் மாதிரி தான் இருக்கேன், பட் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கு அப்புறமா சரியாயிடும். அடுத்து வந்து பிளஷ் போட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட பகலில் ஆரம்பித்தேன், நைட் ஆயிடுச்சு, இன்னும் நான் மேக்கப்பை முடிக்கல. பிளஷ் மை ஃபேவரட் பாட். அடுத்தது மேக்கோட ஹைலைட். இது காலி ஆகிற வரைக்கும் நான் இதான் யூஸ் பண்ணுவேன். காலி ஆனாலும் இதுதான் நான் மறுபடியும் வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு இவ்வளோ சூப்பராக இருக்கா, எக்ஸ்பயர் ஆகுறதுக்குள்ள காலி பண்ணிடணும் அப்படின்னு வெறியா இருக்கேன் நான். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. அதை எடுத்து
அடுத்து லிப்ஸ்டிக் போடலாம். லிப்ஸ்டிக்கு நான் மேக்கோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து 105 கிரேவிங், அதான் ஷேடே. இது என்னன்னா ஆம்பிளிஃபைட் க்ரீம் லிப்ஸ்டிக். எனக்கு நார்மலாகவே வந்து மேட்டை விட க்ரீம் லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு மாதிரி பிங்கி ஷேட். ஸோ இதை போடுவோம். நீங்கள் லிப் லைனர் போட்டிங்கன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். பட் ஆனால் நான் இப்போ எப்படி இந்த மேக்கப் போட்டு முடிச்ச உடனே எடுத்து ரிமூவ் பண்ணுற வேலை அதுதான் பெரிய கடுப்பே. ஸோ அதனால நான் நார்மலாக அப்படி போட்டுக்கிறேன். இது வேணும்னா பிங்காக இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா விட்டுறலாம். இல்லை லைட்டாக ஏதாவது ஒரு நியூட் ஷேட் யூஸ் பண்ணலாம். நான் என்ன லிப்ஸ்டிக் போட்டாலும் அது கூட இந்த நியூட் நுவான்ஸ் ஷேட் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். அது ஒரு நல்ல ஒரு செம்ம நியூட் லுக் ஒன்று கொடுக்கும். ஸோ இதுதான் லைட்டாக வந்து நம்ம டிஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அப்படி பண்ணிடுவோம். ஏன்னா க்ரீம் லிப்ஸ்டிக் அப்படின்னும் போது அது ரொம்ப அப்படி இப்படி இருக்கும். ஸோ லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு நான் லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு I'll be back. ஓகே, ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக நான் முடிச்சு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ நான் போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ஆர்வமாக இருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அவுட்புட் வந்து நிஜமா ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் அப்படியே கண்ணாடி ரைட்டில் கண்ணாடி இருக்கானே திரும்பி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கம்ப்ளீட் லுக் வந்து. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு ஃபுல் கிளாமர் ரெடியானது நினைக்கும் போது வெரி ஹாப்பி. ஸோ கண்டிப்பாக இந்த லுக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் இந்த ஐ லுக்கையாவது ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் இட்ஸ் ரியலி நைஸ் யூ நோ. அண்ட் அவங்க எல்லாருமே நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's bye-bye from Keerthi. Bye.